மறைந்திருக்கிறது நினைவுகளின் நிழல். சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் வலி நிறைந்த நினைவு. காதல் ஏக்கத்தில் தொலைந்து போன விஷயம். காதலில் விழ தடை விதிக்கப்பட்டது. இதுதான் எச்சரிக்கையின் இரவு. மலர்களின் மனம், ஆனால் வலியின் நிழல். காதல் மற்றும் பயத்தின் சங்கமம். இப்போது கதை நிழலில் சுத்தப்பட்டு வந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி பங்கஜ் தன்னோட சைக்கிளை ரொம்ப சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு வந்தான். சைக்கிள் கூடையில ரோஜா பூ நிறைஞ்சிருக்கு. இன்னையோட நாள் அவனுக்கு ரொம்பவே சிறந்தது. அப்புறம் அவன் சிரிச்சுக்கிட்டே அவனோட சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போனான். எங்கேயும் நிறுத்தல. பங்கஜ் அனாதாசிரம வாசலுக்கு போனான். அவன் சைக்கிளை வாசல்ல நிறுத்தினான். அப்புறம் தன்னுடைய ட்ரெஸ்ஸை சரி பண்ணான். இதுக்கப்புறம் பூங்கொத்தை கையில எடுத்துக்கிட்டு அந்த அனாதாசிரம கேட்டை அவன் திறந்தான். பங்கஜ் அனாதாசிரமத்தோட லாபிக்கு போனான். அப்புறம் கவலை நிறைஞ்ச அவனோட கண்கள்ல மெல்ல மெல்ல ஒரு புன்னகை தோன்றுச்சு. ஒரு பொண்ணு திரும்பி பார்த்தா. அப்புறம் அவ வேற யாரும் இல்ல, அவதான் ஷிப்ரா. அவ பங்கஜ பார்த்து கைய அசைச்சா. அவகிட்ட வர சொல்லி கூப்பிட்டா. பங்கஜ் இன்னொரு பக்கம் நின்னுட்டு அவளோட கண்ணை பார்த்ததுமே மெய் மறந்து போனான். அவன் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல. அவளுடைய அழகான அந்த முகம், அவளோட அந்த அப்பாவித்தனம், அப்புறம் அவ எல்லாருமே வச்சிருக்கிற அந்த அன்பு தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. அனாதாசிரமத்து குழந்தைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருந்தாங்க. ஷிப்ரா பங்கஜ் கிட்ட வந்தா. அப்புறம் அவனை அவனோட கனவு உலகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தா. ஆட, அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? அட இல்ல ஒண்ணும் இல்ல. ஷிப்ரா அவன் கையில இருந்த பூங்கொத்தை பிடுங்கினான். குடு, இது என்கிட்ட குடு. அட ஆனா இது. பங்கஜ் ஏதோ சொல்றதுக்காக வந்தான். ஆனா திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டான். அப்புறம் ஷிப்ரா கூட கொண்டாட்டத்துல சேர்ந்துக்கிட்டான். ஷிப்ரா அந்த பூங்கொத்தை பிரிச்சா. அப்புறம் அந்த பூக்களை அந்த ஆசிரமத்தை கவனிச்சுக்கிறவங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் பகிர்ந்து கொடுத்தா. அவ ஒவ்வொரு பூவையும் கொடுக்கும்போது ஒரு மென்மையான சிரிப்போடு கொடுத்தா. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் இந்த நொடி சந்தோஷத்தை இதுவரைக்கும் அவங்க அனுபவிக்காதது போல அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாங்க. கொண்டாட்டத்துக்கு அப்புறம் பங்கஜும் ஷிப்ராவும் அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு ரோட்ல நடந்துட்டு இருந்தாங்க. பங்கஜ் தன்னுடைய சைக்கிளை தள்ளிக்கிட்டே பேசிக்கிட்டு போனான். எவ்வளவு நல்லா இருந்ததுல? நல்லா இருந்துச்சு. நீ சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப அதிகமா. இதுதான் வாழ்க்கை மாதிரி தோணுது. இது ஆசை தீர வாழ்ந்துக்கிறேன். அப்படியா? அப்புறம் மத்தது என்ன? என்ன ஒரு நல்ல ஜாப் வேணும், ஒரு நல்ல பார்ட்னர், அப்புறம் ஒரு சின்ன ஃபேமிலி, அப்புறம் லைஃப் செட். உனக்கு அந்த நல்ல பார்ட்னர் எங்க இருந்து கிடைப்பான்? யோசிப்பேன். இது வரைக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். என்ன? பங்கஜ் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ரோஜா பூவை எடுத்தான். ஷிப்ரா கிட்ட கொடுத்தான். ஷிப்ரா சிரிச்சா. என்ன நடக்குதுன்னு தெரியற மாதிரி சிரிச்சா. அட என்ன நீ? நான் சீரியஸா தான் இருக்கேன். உங்களோட சீரியஸ் கொஞ்சம் லோ பட்ஜெட் மாதிரி தெரியல. இப்போ அப்படிதான். ஆனா நான் சீக்கிரமாவே எல்லாத்தையும் பண்ணுவேன். அட ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் உண்மையதான் சொல்றேன். பங்கஜ், இந்த ஆர்ஃபனேஜ்ல நம்மளுடைய சின்ன வயசை எப்படி கடந்தோன்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அங்க இருக்கிற கேர்டேக்கர்ஸ் நம்மளை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கணுமோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா விஷயம் அவ்வளவு சரியானது கிடையாது. லைஃப்ல இவ்வளவு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நம்ம 2 பேரும் செட்டில் ஆகிறத பார்க்க விரும்புறேன். அப்படின்னா உன் ஆன்சர் நோவா? நோன்னு யார் சொன்னது? பங்கஜ் லேசா சிரிச்சான். ஆமா, நாளைக்கு உன்னோட ஜாப் இன்டர்வியூ இருக்குல்ல, ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஷிப்ரா தன்னுடைய பார்வையில நம்பிக்கையோட அவனை பார்த்தா. அப்புறம் அவனோட தோலை லேசா தட்டி கொடுத்தா. அடுத்த நாள் பங்கஜ் இன்டர்வியூ பேனல் முன்னாடி உட்கார்ந்துருந்தான். அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறவங்க அவன் சொன்னதை கேட்டு சந்தோஷமா இருந்தாங்க. You are hired. பங்கஜ் உடனே சிரிச்சான். அப்புறம் சரின்னு தலையை அசைச்சான். ஆபீஸை விட்டு வெளியே வந்ததுமே பங்கஜ் ஷிப்ராவுக்கு கால் பண்ணான். அவ காலை எடுத்த உடனே பங்கஜ் ரொம்ப சந்தோஷத்தோட அவகிட்ட பேச ஆரம்பிச்சான். என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணு, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொல்லு, ஐ வில் பிக் யூ அப். அவன் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டதும் அவனோட சந்தோஷமான அந்த முகம் மெல்ல மெல்ல கவலையா மாறிடுச்சு. இன்னைக்கு பங்கஜ் டேபிள்ல தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனோட போன் அடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவனோட போன் அடிச்சது. இந்த தடவை பங்கஜ் முடிச்சுக்கிட்டான். அவன் அந்த ஸ்கிரீன்ல பார்த்தான். அப்பதான் தெரிஞ்சது
அந்த காலை பண்ணது அவனுடைய ஃப்ரெண்ட் சுஜல். அவன் அந்த காலை எடுத்தான். டேய் என்னடா ஆச்சு? நான் 3 மணி நேரமாக உனக்கு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம போகிறோமா இல்லையா? பங்கஜ் எதுவும் பேசல, அப்படியே அமைதியா உட்கார்ந்தே இருந்தான். டேய் பங்கஜ், ஹலோ, நீ வந்து என்னை 1 ஹவரில் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? ஓகே, நான் கரெக்டாக 1:30 மணிக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். பங்கஜ் காலை வச்சான், அப்புறம் எழுந்தான், அப்புறம் பாத்ரூமுக்கு நேராக போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பங்கஜ் ஃபுட்பாத்தில் நின்றுட்டு இருந்தான். சூஜல் பைக்கில் அவனை பிக்கப் பண்ணான். சூஜல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணான், அப்புறம் பைக்கை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போனான். பங்கஜும் சூஜலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அவங்க பைக்கை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தினாங்க. அப்புறம் உள்ளே போனாங்க. ஹாஸ்பிட்டலில் பங்கஜ் சூஜலோட உட்காந்துருந்தான். அப்பதான் டாக்டர் அவனோட முதுகு எக்ஸ்ரேவை அவங்களோட கையில வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க லைட் வெளிச்சத்துல அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ அவங்களுக்கு புரியாத மாதிரி தெரிஞ்சது. அதாவது பங்கஜோட பிரச்சனை என்ன? மேம், ஏதாவது தெரிஞ்சுதா? ஆரிஷா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலையா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? லாஸ்ட் டைம் எக்ஸாமின்ல உங்க ஸ்பைனலோட வெயிச்சர் இந்த தடவை அதை விட அதிகமாயிடுச்சு. நானும் இந்த மாதிரி கேஸை முதல் தடவையாக பார்க்குறேன். இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் டாக்டர்? நான் சில மெடிசின்ஸும் எக்ஸசைஸும் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சூஜலும் பங்கஜும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் டாக்டர் நோக்கி பார்த்தாங்க. சாயந்தரம் பங்கஜும் சூஜலும் ஒரு சின்ன ஹோட்டலில் உட்காந்துருந்தாங்க. கம்மியான விலை சாப்பாடு சாப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. சரி, இன்னைக்கு ஏற்பாடெல்லாம் முடிஞ்சது. நான் நாளைக்கு என்னன்னு தெரியல. பங்கஜ் தன்னை மறந்து உட்காந்துருந்தான். அவன் சூப்பை கலக்கிட்டு இருந்தான். அப்புறம் எங்கேயோ பார்த்து ஏதோ யோசனையில் இருந்தான். சாப்பிடு, டேய் சாப்பிட்றா. நீ எதுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற? நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. தேங்க்ஸ்டா. மென்ஷன் நாட். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லவா? பங்கஜ் ஒரு கை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே சரின்னு தலையை அசைச்சான். நீ எப்போட வேலைக்கு போகிறது ஸ்டார்ட் பண்ண போற? பங்கஜ் உடனே நிறுத்தினான். இப்போ அவனுக்கு லேசான வெறுப்பு ஏற்பட்டுச்சு. இங்கே பாரு, நான் உனக்கு செலவு பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. அப்படி ஒரு சம்பவம் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அதுக்கான பழியை உன் மேலேயே போட்டுக்க போகிற? பங்கஜ் தன்னுடைய பேக் எடுத்தான். அப்புறம் அதே வெறுப்போட பேக்ல ஏதோ தேட ஆரம்பிச்சான். அவன் சின்னதாக ஒரு தங்க லாக்கெட்டை கையில் எடுத்தான். அப்புறம் டேபிளில் வச்சுட்டான். இந்தா, இதை விற்று நீ பணத்தை எடுத்துக்கோ. என்கிட்ட இப்போ இது மட்டும்தான் பாக்கி இருக்கு. பங்கஜ், பங்கஜ். பங்கஜ் வீட்டுக்கு போனான். வீட்டு கதவை திறந்தான். அங்க ஷிப்ரா அவனோட கட்டிலுக்கு பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்துருந்தா. பங்கஜ் இப்பதான் முதல் முறையா சிரிச்சான். அவன் ஷிப்ரா அங்க உட்காந்துருந்ததை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். லேசான மியூசிக் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த மியூசிக்கு ஷிப்ராவோட பங்கஜ் டான்ஸ் ஆடினான். இந்த நொடி ரொம்பவே அற்புதமா இருந்தது. 2 பேரும் முழுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல்ல மூழ்கி இருந்தாங்க. பங்கஜ் அவன்கிட்ட அவளை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். எப்பவும் அவளை விடக்கூடாதுன்ற எண்ணத்துல கடிகாரத்துல அவங்க பார்வைப்பட்டுச்சு. அப்புறம் டைம் கடிகாரத்துல 2 மணி 5 நிமிஷத்தை காட்டுச்சு. அவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வெளியில இருந்து ஜன்னலை பார்க்கும்போது இந்த காட்சி ரொம்பவே அழகா தெரிஞ்சது. மறுநாள் காலையில தரையில படுத்து தூங்கிட்டு இருந்த பங்கஜ் அப்பதான் கண் விழிச்சான். அவன் வேர்வையால நனைஞ்சிருந்தான். அவனோட தோள் பட்டு அப்புறம் நெஞ்சில நெகத்தால கீர்ன அடையாளம் இருந்தது. அவன் மெல்ல மெல்ல எழுந்தான். அப்புறம் அவன் அந்த சேரை பார்த்தான். அங்கதான் நேற்று ராத்திரி ஷிப்ரா உட்காந்துருந்தா. இப்ப அங்க ஒரு பொம்மை தான் இருந்தது.
பங்கஜோட கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டு இருந்தது. அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நினைச்சான். இன்டர்வியூவுக்கு அப்புறம் பங்கஜ் ஷிப்ராவுக்கு கால் பண்ணா. அப்பதான் ஷிப்ரா அவங்கிட்ட சொன்னா தனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு. இதை கேட்டதும் பங்கஜ் உடைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் தினமும் ஷிப்ராவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அப்புறம் அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள், அதுக்குள்ள தோல்வியை ஒத்துக்கிட்டியா? ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ, ஐ ஜஸ்ட் காண்ட். இட்ஸ் ஓகே பங்கஜ், இப்படி நினைச்சுக்கோ, இந்த நேரம் நம்மளது கிடையாதுன்னு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அதுக்கப்புறம் ஷிப்ரா தன்னுடைய மூச்சை இழந்தா. பங்கஜ் எத்தனையோ தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் கூட அதுக்கு எந்த பதிலும் வரல. இதெல்லாம் நினைச்சு பங்கஜ் அழ ஆரம்பிச்சான். அவன் அந்த வேதனையில அவ்வளோ முழுகிட்டான். அவன் தன்னைத்தானே முடிச்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணான். ஆனா அவனால அப்படி செய்ய முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பங்கஜுக்கு அப்படிப்பட்ட மனிதர் ஒருத்தர் கிடைச்சாரு. அவரு ஷிப்ரா மாதிரியே இருக்கிற உருவத்துல ஒரு பொம்மையை செஞ்சு கொடுத்தாரு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஷிப்லா கிடையாது, இது அவளோட பொம்மை தான். இவ உன்கிட்ட இருக்கணும்னா சில ரூல்ஸ் இருக்கு. என்னது அது? இதை நீ எப்போவுமே உன் கூடவே வச்சுக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், எப்பவும் தனியாக விட்டுறக்கூடாது. ஒருவேளை இது தனியாக இருந்துச்சுன்னா மறந்து கூட ராத்திரி 1 மணிலேருந்து 3 மணிக்கு உள்ள வீட்டுக்கு போயிடாத. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா இது அவங்க உலகத்தோட கதவோட இணைஞ்சிருக்கு. அங்கேருந்து ஷிப்லா மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. ராத்திரி 1லேருந்து 3 மணிக்குள்ள இதுக்குள்ள ஷைத்தான் ஆத்மாக்கள் வர ஆரம்பிக்கும். அது உன்னை கூப்பிடும், கட்டாயப்படுத்தும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கூட கூட்டிகிட்டு போயிடும். ஆரம்பத்தில் இது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நாட்கள் போக போக இதோட விளைவுகள் ரொம்ப பெருசாகிடும். அந்த சக்திகளுக்கு அதோட சக்தியை காட்டுறதுக்கு இது தேவையே படாது. அதுங்க உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கும், ஆனால் நீ அது எதையுமே நம்பக்கூடாது. இதை கேட்டதும் பங்கஜ் எல்லாத்தையுமே மறந்துட்டான். மறுபடியும் ஒரு முறை ஏதோ அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. பங்கஜுக்கு இப்போ அவன் கையில ஷிப்ரா இருந்தா. அதை அவன் எப்பவுமே தன் கூட வச்சிருப்பான். அது கூடவே இருப்பான், விளையாடுவான், தன்னோட காதலை அவகிட்ட பகிர்ந்துப்பான். பங்கஜ் இந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வந்தான். அந்த பொம்மை அங்கேயே சேர்ல உட்காந்துருந்தது. அதோட பார்வை நிம்மதி இல்லாம இருந்தது. ஏன்னா இன்னைக்கு அந்த பொம்மையோட கண்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இன்னொரு பக்கம் சூஜல் பங்கஜுக்கு பல முறை கால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா பங்கஜ் போனை எடுக்கவே இல்லை. இந்த பக்கம் பங்கஜ் எழுந்தா ஒரு பாத்திரத்துல தண்ணியை சுட வச்சான். அப்ப திடீர்னு அந்த தண்ணியில ஷிப்ராவோட உருவம் தெரிஞ்சது. அவன் வேகமா திரும்பி அவளை பார்க்க ஆரம்பிச்சான். அப்ப பார்த்தா ஷிப்ரா அவன் பின்னாடி நின்றுட்டு இருந்தா. டக்குன்னு பங்கஜ் அவளை இறுக்கி அணைச்சுக்கிட்டான். அப்புறம் திடீர்னு அவன் உணர ஆரம்பிச்சான், இது வேற எதுவுமே இல்லை, அது அந்த சேர்ல உட்காந்துருந்த அதே பொம்மை தான்னு. இது முதல் தடவை பொம்மை அதோட இடத்த தானே மாத்திக்கிச்சு. பயம் பங்கஜை தோக்கடிச்சது. அவன் அந்த பொம்மையை விட்டு பார்த்தான். ரூம்குள்ள ஓடினான். அதை சேர்ல வச்சு இறுக்கி கட்டினான். அப்புறம் மேலே போர்வையை போட்டுட்டான். அவனுக்கு பயத்துல மூச்சு திணறிச்சு. அவனுடைய உதடுகள் நடுங்க ஆரம்பிச்சது. பங்கஜ் பெட்ல போய் படுத்தான். போர்வையை இழுத்து போத்திக்கிட்டான். அப்புறம் பயத்துல நடுங்கினான். அதுக்கப்புறம் படுத்துட்டான். பங்கஜ் முழிச்சு பார்க்கும்போது ஷிப்ரா அவனுக்கு பக்கத்துல படுத்திருந்தா. அவன் உடனே அவளை இறுக்கி அணைச்சிக்கிட்டான். அப்புறம் அவளோட தோல்ல தலையை வச்சு அழ ஆரம்பிச்சான். நீ எங்கே போயிட்ட? நான் பயந்துட்டேன் தெரியுமா? இனிமே நீ என்னை விட்டு போகாத. போக மாட்டேன் பங்கஜ், போக மாட்டேன். நான் உன்னை இப்போ என் கூட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். பங்கஜோட முகமே மாறிடுச்சு. அவன் அவளோட முகத்தை பார்த்தான். அப்புறம் உணர ஆரம்பிச்சான், இது ஷிப்ரா இல்லை, வேற ஏதோ ஒரு பேய். அது அவனை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது. பங்கஜ் கத்த ஆரம்பிச்சான். பங்கஜ் தன்னோட தூக்கத்திலிருந்து விழிச்சான். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான், இது வெறும் ஒரு கனவு தானே. அவன் நிம்மதியாக மூச்சு விட்டான். அவன் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தபோது ஷிப்ரா அந்த சேர்ல உட்காந்துருந்தா. அவனை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் எந்த பேச்சும் இல்லை. அவளோட கண்களில் காதல் மட்டும் தெரிஞ்சது. மறுபடியும் ஒரு முறை பங்கஜ் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவகிட்ட போயிட்டான். அன்னைக்கு நான் என்னோட எல்லா தடைகளையும் உடைச்சேன். என்னை காப்பாற்றி வச்சிருந்த எல்லா தடைகளையும் நான் என்னையே அதுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். எல்லா பகலும், எல்லா சாயந்தரமும், எல்லா ராத்திரியும் அவளுக்கானதாயிடுச்சு. நான் செஞ்ச எல்லா காரியங்களும் தவறான காரியங்கள் தான்.
ஆனால் நான் செஞ்ச தவறுகள் இப்போ என்னையே அழிச்சிடுச்சு. பங்கஜ் தன்னுடைய அறையில படுக்கையில உட்காந்துருந்தான். அவன் ஏதோ பெரிய தப்பா செஞ்சுட்டா மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருந்தான். அவன்கிட்ட நிறைய போலராய்ட்ஸ் போட்டோஸ் இருந்தது. அதுல அவன் ஷிப்ரா கூட இருந்தான். அவன் மேலே பார்த்தான். அவனோட ரூமோட மூலையில அதே பிசாசு பெண்ணோட ஆத்மாவை பார்த்தான். அது சுவரில் ஒட்டிட்டு இருந்தது, ஏதோ ஒரு வண்டியை போல. பங்கஜ் அதை உத்து பார்த்தான். பயத்தோட நடுநடுங்கிட்டு பார்த்தான். அப்போதான் அவனுக்கு அந்த பொம்மையை செஞ்சு கொடுத்தவர் சொன்னது ஞாபகம் வந்தது. அது உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கும், ஆனால் அது எதையுமே நீ நம்பவே கூடாது. இப்போ அந்த பேய் அவன் மேலே பாஞ்சது. அப்புறம் அவனோட ஆத்மாவை தன்னுடைய உலகத்துக்கு போயிடுச்சு.